மிஸ் வனிதா மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். ஹாப்பி பர்த்டே வனிதா, காட் பிளஸ் யூ 100 டைம்ஸ். ஆஹா 2:23 படி உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஏசப்பா மது மகளுக்கும் அவளுடைய பிரதர் சிஸ்டருக்கும் ஏற்ற துணையை உடனே தாரும். இந்த வருடத்திற்குள் அவர்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் ஆகட்டும். நீரே இதை செய்யும், திருமணமாகும்படி செய்யும். ஆசீர்வாதம் அவர்களை தேடி வந்து அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அமர்த்தப்பட கிருபை செய்ய சுவாமி. அப்பா பெற்றோருக்கு சொந்த வீட்டை தாரு சுவாமி, நல்ல சுகத்தை தாரும். எங்கள் சகோதரனும் சகோதரியும் வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. இப்பொழுது ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி விசேஷமாக இன்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் மூலம் கர்த்தர் அவருடைய வல்லமையை மகிமையாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை பெறும்படி இப்பொழுது நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அவர்களை அன்போடு நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாம் வரவேற்போம். ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை பிரகாசிக்கும்படியாக இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கிறது. எனக்கு இடைவிடாத அபிஷேகம் நிரப்பப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். பரிசுத்த ஆவியின் மழை இப்பொழுது இறங்குகிறது. எனக்கு அபிஷேகத்தினால நிரப்புனாங்க. பொல்லாத பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறேன். இவாஞ்சலாண்டி ஜோம் பண்ணும்போது பிசாசுகளெல்லாம் நரகத்துல எரிச்சு ஜெபிச்சாங்க. அந்த சக்திகள் இல்லை, எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்னை அபிஷேகத்துல புது அனாயிட்டிங் கொடுத்து என்னை விடுவித்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை உங்களுக்கும் கொடுப்பார். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 45:11. வேதம் சொல்லுகிறது, ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று. இந்த காரியம் தாவீதினுடைய வம்சத்திலே பிறந்த ஒரு ராஜா வீட்டு திருமணத்திலே இது பாடலாக பாடப்பட்டிருக்கிறது. ஒரு மணப்பெண்ணிடம் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். நீ மணக்கோலத்தில் இருக்கிறாய், அழகாக இருக்கிறாய், உன்னுடைய அழகில் உன் ராஜா பிரியப்படுவார் என்று பாடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை நாம் நமக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, 2 பேதுரு 1:19, 20, 21 போன்ற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனமும் அப்படித்தான் உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், உன் அழகில் நான் பிரியப்படுகிறேன் என்று. நான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறேன், கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உன் அழகில் நான் பிரியப்படுகிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6:15, 16 போன்ற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அப்படியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏக சக்கராதிபதியாக இருக்கிறாராம். ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ராஜா தான் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், என் பார்வைக்கு நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், ஆகையினாலே நான் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். இந்த ஆண்டவர் தான் நம்மை அழகாக உருவாக்கியும் இருக்கிறார். நம்ம சொல்லலாம், நம்ம கருப்பா இருக்கிறோம், நான் கருப்பா இருக்கிறேன், நான் குண்டா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கிறேன் என்று நாம சொல்லலாம். ஆனா ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் ஆண்டவர் தான் அவருக்கு ஏற்றபடி, அவருக்கு விருப்பமானபடி அழகாக உருவாக்கி இருக்கிறார். நமக்கு நம்மையே பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால்
அவர் தானே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ அழகாக இருக்கிறாய் என் மகனே, என் மகளே, நீ என் பார்வைக்கு அழகாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 139 14, 15, 16 போன்ற வசனங்களிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன். அவனே சொல்லிக் கொள்ளுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன், ஆகினாலே உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லுகிறான். அடுத்த வசனத்திலே பாருங்கள், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன், நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லையே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லுகிறான். என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று ஆண்டவரை குறித்து அழகாக அவன் பாடியிருக்கிறான். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு எப்படி விருப்பமோ அப்படி அழகா அவருடைய பார்வைக்கு உருவாக்கி இருக்கிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய அழகில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று. அவருடைய பார்வைக்கு நாம் ஒவ்வொருவரும் அழகானவர்கள். நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா எனக்கு பேப்பர் போட் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பேப்பரை வச்சு கஷ்டப்பட்டு அம்மா சொல்லி கொடுக்க ஒரு அழகான போட்டு செஞ்சேன். அதை செஞ்சவொன்னே நான் சும்மா இருக்கல, அதை தண்ணியில் ஓட விட்டு அழகு பார்ப்பேன். அதை எடுத்து ஷோகேஸில் வச்சு அழகு பார்ப்பேன். ஏன்னா அது நான் செஞ்ச போட்டாச்சு, அது எவ்வளோ அழகாக இருக்கிறது என்று நான் அதை பார்த்து 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 சொல்லிக்கொள்வேன். அப்படித்தான் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரன் திருநெல்வேலியில் இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு 6 வருஷத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குழந்தைக்காக அவர்கள் எவ்வளோ நாட்களாக காத்திருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் என் கணவரிடத்திலையும் என்னிடத்திலையும் அவனுடைய மனைவியின் பெற்றோரிடத்திலையும் உறவினர்களிடத்திலையும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டான். எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, ஜெபிப்பீங்களா என்று கேட்டான். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஜெபித்தோம். நான் நிறைய லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணேன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று. 1 மாதம் ஆனது. அதன் பிறகுதான் என்னால் என் தம்பியின் குழந்தையை பார்க்க முடிந்தது. இங்கிருந்து திருநெல்வேலிக்கு போக வேண்டியதாக இருந்தது. 1 மாதத்திற்கு பின்பு நானும் என் சகோதரியும், ஸ்வீட்டியும் சகோதரியின் மகளும் புறப்பட்டு போனோம். ஒரே ஆசை அந்த குழந்தையை பார்க்கணும்னு. நாங்கள் போன பொழுது அந்த குழந்தையை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஜெபம் பண்ணணும், அதே மாதிரி அந்த குழந்தை இருந்தது. நான் சொன்னேன், ஆண்டவரே, உயரமாக அந்த குழந்தை இருக்கணும், உண்மை போன்ற குணத்தையுடைய பிள்ளையா இருக்கணும், அழகாக இருக்கணும், இன்னும் நிறைய சொல்லி ஜெபம் பண்ணேன். அது போலவே என் கணவர் குழந்தை பிறந்த உடனே என் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னான், பாலத்தான் எனக்கு என் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அவங்க உடனே ஜெபித்து விட்டு சொன்னார்கள், அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் என்று. உபாகமம் 1:36 காலேபை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய காரியத்திலே அவன் உத்தமமாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் அந்த குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே அவனுக்கு காலேப் என்றே பெயரை வைத்து விட்டார்கள். இன்றைக்கு சென்னையில் கூட்டம் இருக்கிறது என்று என் தம்பி கேள்விப்பட்டு ஓடி வந்தான். இங்கே தான் இருக்கிறான், குழந்தையோடு இருக்கிறான். என்ன சந்தோஷம்! அந்த குழந்தைய பார்த்த உடனே நான் என் சகோதரி இடத்துல சொன்னேன், ஐயோ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து அதை நம்ம ஜெபித்தது போலவே இருக்க வேண்டும் என்றால் எவ்வளோ அற்புதம், அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா என்று கேட்டேன்.
எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி தான் ஆண்டவருக்கும் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் ஆனந்தமாக இருக்கும். ஐயோ, நான் தானே என் மகனை உருவாக்கினேன், நான் தானே என் மகளை உருவாக்கினேன், எவ்வளோ அழகாக இருக்கிறது, எவ்வளோ அழகாக இருக்கிறான், எவ்வளோ அழகாக இருக்கிறாள் என்று அவர் நம் மீது பிரியம் வைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த பிரியத்தை உங்களை ஒவ்வொருவர் மீதும் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய அழகு நம்மிலே காணப்பட வேண்டும் என்று அவர் மிகவும் பிரியமாக இருக்கிறார். அப்படித்தான் மோசேயும் ஜெபம் பண்ணினான். சங்கீதம் 90:17 நாம் இப்படியாக பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எங்கள் மீது இருப்பதாக, உம்முடைய பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. அதை ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும் பொழுது, NKJV வெர்ஷனில் பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, let the beauty of the Lord our God be upon us. பியூட்டி, கர்த்தருடைய அழகு எங்கள் மீது இருப்பதாக என்பதாக அவனுடைய ஜெபம் அமைந்திருக்கிறது. நாமும் கூட இன்றைக்கு சொல்லுவோம், பிரியமானவர்களே, நான் வெளி தோற்றத்தில் என்னதான் அசிங்கமாக இருந்தாலும் ஆண்டவரே, என் உள் தோற்றம் உம்முடைய பார்வைக்கு அழகாக இருக்க வேண்டும். சில வாலிப பிள்ளைகள் எனக்கு கடிதம் எழுதுவார்கள், அக்கா, எனக்கு முகமெல்லாம் பருவாக இருக்கிறது, என்னை பெண் பார்க்க வருகிறார்கள், நான் என்ன செய்ய முடியும்? எவ்வளவோ கிரீம் தடவி பார்த்து விட்டேன், ஒன்றும் செய்ய முடியவில்லை, திடீரென்று கழுப்பு தழும்புகள் வந்திருக்கிறது, பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கிறேன், எனக்காக ஜெபிப்பீர்களா என்றெல்லாம் எழுதுவார்கள். எனக்கு அருமையானவர்களே, அப்படி கூட நீங்கள் வந்திருக்கலாம். நான் பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறேன், என் சருமமெல்லாம் வியாதி, எரிச்சல், புண்கள், அரிப்புகள் என்று நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய அழகு உங்களிலே காணப்பட போகிறது. கர்த்தருடைய அழகு எங்களிலே இருக்கட்டும் என்று மோசே ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க போகிறோம். இந்த அழகை இன்றைக்கு அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். ஏசாயா 53:2 பாருங்கள், அவர் சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கின பொழுது அவர் முகத்திலே அழகுமில்லை, அவர் சரீரத்திலே அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் முகமெல்லாம் ரத்தம், அவர் சரீரமெல்லாம் ரத்தம், அவர் தலையில் முள்முடி, அவர் கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, ரத்தம் பெய்த்து கொண்டு வந்தது, சரீரமெல்லாம் ரத்தம். நமக்காக அவருடைய அழகு, அவருடைய சௌந்தரியத்தை இழந்தார். பிரியமானவர்களே, நாம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம், நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் அழகெல்லாம் இழந்தார். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, குட்டி சாம் 1 வயதாக இருந்த பொழுது ஓடி 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 சுற்றி கொண்டே இருப்பான், வீட்டை சுற்றி கொண்டே இருப்பான். ஒரு முறை அப்படி விளையாடி கொண்டிருந்த பொழுது இது போல் ஒரு சின்ன டேபிள், கண்ணாடி டேபிள், அதை சுற்றி 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 ஓடிக்கிட்டே இருந்தான். எங்களுக்கெல்லாம் ஒரே பயம், ஐயோ எங்கேயோ இடிச்சிருமோ, எப்பா பார்த்து 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 என்று எல்லாரும் சொன்னோம். ஆனாலும் திடீரென்று போய் இடிச்சுக்கிட்டான், நெத்தியில் காயம். நாங்கள்லாம் பதறி போனோம். அவன்தான் எங்களுக்கு முதல் குழந்தையாக இருந்தபடினாலே அவனை பார்த்து பார்த்து வளர்த்தோம். அவன் முகத்தை பார்த்த பொழுது முகமெல்லாம் ரத்தம், காயம் எங்கே இருக்கிறது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ரத்தம், ஆழமாக வெட்டி இருந்ததுனால முகமெல்லாம் ரத்தம். நாங்கள் எல்லாரும் துடித்து போனோம். அவன் அழுவதை எங்களால் பார்க்கவே முடியவில்லை. இன்றைக்கும் அந்த காயம் அவனுக்கு இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் அப்படி துடிக்கும் பொழுது எவ்வளவாய் நாம் தவிக்கிறோம். நம்முடைய இயேசுவானவர் எவ்வளவாக துடித்திருப்பார். நாம் அழகாக இருக்க வேண்டும், நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய அழகை, தன்னுடைய சௌந்தரியத்தை சிலுவையிலே இழந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய அழகு உங்கள் மீது காணப்பட போகிறது.
உங்கள் மீது காணப்பட போகிறது. சகரியா 9:17 ஆண்டவரை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது, அவருடைய சௌந்தரியம் எவ்வளவு பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் தகப்பனார் சகோதரர் தினகரன் அவர்கள் வியாதி படுக்கையில் இருந்த பொழுது நாங்கள் குடும்பமாக அழுதோம். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நற்செய்தி கூட்டத்திற்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் அவ்வளவாக உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியாது பாடுபட்டோம். அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவரை முகமாக தரிசித்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய முகத்தை பார்த்த பொழுது அவ்வளவு அழகாக இருந்தது. அவருடைய முகத்தை பார்த்த பொழுது அந்த முகத்திலிருந்து ஒரு தாயினுடைய அன்பு என் உள்ளத்திற்குள்ளே இறங்கினது. நான் வல்லமையினால் நிரப்பப்பட்டேன். ஆவியினால் நிரம்பி அழுது கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய அன்பினால் நிறைந்து அழுது கொண்டே இருந்தேன். அவருடைய முகத்தை குறைந்தது 1/2 மணி நேரத்திற்கு மேலாக பார்த்து கொண்டே இருந்தேன். ஜெபம் முடித்த பிறகு எல்லாரிடத்துலையும் சொன்னேன், நான் ஏசாமியை பார்த்தேன், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் என்று சொன்னேன். ஆனால் அந்த அழகு என்னால் விவரித்து சொல்லவே முடியவில்லை. அவ்வளவு அழகு. வரைபடங்களில் எல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த அழகை அந்த படங்களில் பார்க்கவே முடியவில்லை. இன்றைக்கும் எல்லா படத்தையும் நான் தேடி தேடி பார்க்கிறேன், அந்த அழகை எங்கேயும் பார்க்கவே முடியவில்லை. அவ்வளவு அழகு, அவர் அவ்வளவு அழகு. அந்த அழகெல்லாம் அவர் நமக்காக சிலுவையில் இழந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா 61:3 வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. நான் சொல்லலாம், நான் தாழ்மையான நிலைமையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை பாழாய் போய் கிடக்கிறது. என் வாழ்க்கை அழகாகவே இல்லை. நான் சாம்பல்ல கிடக்கிறேன் என்று நாம் சொல்லலாம். ஆனால் சாம்பலிலிருந்து சிங்காரத்தை கொடுப்பதற்காகவே ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, சிங்கார வாழ்வை வாழும்படியாகவே தன் உயிரை கொடுத்தார். அழகான வாழ்வை நாம் வாழும்படியாக தன் ஜீவனையே கொடுத்தார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் நம் மத்தியில் இருக்கிறார். சகோதரர் மில்லர் என்பவர். அவர் அழகாக ஒரு சாட்சி எங்களிடத்தில் சொன்னார். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மில்லர். நான் வேலூர் மாவட்டம் வாணியம்படியிலிருந்து வரேன். நான் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்தேன். அதாவது நான் சர்ச்சுக்கு போகும்போது கூட சிகரெட் பிடிச்சிட்டு தான் சர்ச்சுக்கு போவேன். நான் கம்யூனியன் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு பின்னாடி கூட நான் ஸ்மோக் பண்ணுவேன். வெளியே நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் என்னால் அந்த பழக்கத்தை விட முடியல. என்னுடைய 2 பிள்ளைங்களும் என்னுடைய மனைவி நைட் டியூட்டி போயிட்டாங்கன்னா என் கூட தான் படுக்குவாங்க. அப்போ கூட நான் இந்த பிள்ளைங்களுக்கு எதனா ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட அன்னைக்கு நைட்டும் கூட நான் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். ஆனால் காலையில் எழுந்து மறுபடியும் சிகரெட் பிடிக்கிறதுக்கு போயிடுவேன். என்னால் விடவே முடியாது இருந்தது. கடந்த 17 நவம்பர் 2009 மாலை கூட நான் சிகரெட் பிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ வந்தாக்கா வீட்டில் வந்தால் டிவி பார்த்துருந்தாங்க வீட்டில் எல்லாரும். அதில் சகோதரி இவாஞ்சலின் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது என்னால் என்ன அறியாமலே நான் முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணேன். சிகரெட் பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்ற வாலிப சகோதரங்களா, நீங்கள் மீட்டுக்கு எடுங்க சாமின்னு சொல்லிட்டு எனக்காகவே ஜெபம் பண்ண நான் ஜெபம் பண்ணேன்னு நம்ம பார்ப்போமா? தீய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடும் சுவாமி. சிகரெட் குடிக்கிற பழக்கங்கள், குடி பழக்கங்கள், இன்னும் பெற்றோரை அவமதிக்கிற, இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொரு பழக்கங்களையும் நீர் எடுத்து போடும் சுவாமி. பாவ இச்சையிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. சிஸ்டர், அன்னைக்கு ஜெபமானத்திலிருந்து நான் எப்பவும் 11 மணி ராத்திரி எவ்வளோ நேரம் இருந்தாலும் நைட்டில் நான் சாப்பாடு சாப்பிட்டு
ஸ்மோக் பண்ணுறதுக்காக வெளியே போவேன். அன்றைக்கி என்னால் வந்து வெளியே எழுந்து போகவே முடியவே இல்லை. எங்கள் மாமனார் அப்போ கூட கேட்டார், நீ ஏன்பா போகலையா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் வந்து என்ன நானே வந்து சோதிச்சுக்கினேன். ஒருவேளை நான் வந்து அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க அன்னைக்காக மட்டும்தான் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு நினச்சின்னு நான் வந்து 3 மாதமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து சாட்சியாக எழுதி போட்டேன். இப்போ வந்து 2 வருடமாக வந்து என்னிடத்துல வந்து அந்த பழக்கமே இல்லை. அந்த ஸ்மெல்லு வந்துச்சுன்னா கூட எனக்கு வந்து அருவருப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்து கடவுள் வந்து சிஸ்டர் இவாஞ்சலினுடைய ஜபத்தின் மூலயமா வந்து என்னை ரட்சித்தாரு. நானும் என் குடும்பமும் வந்து இப்போ சமாதானம் சந்தோஷமா இருக்கிறோம். என்னுடைய மனைவி கூட வந்து என் இடத்துல வந்து ரொம்ப அன்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 20 வருஷமா குடி சிகரெட் பழக்கத்தில் இருந்த இந்த அன்பு சகோதரி ஆண்டவர் எவ்வளோ அழகாக விடுவித்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய அற்புதம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதியோப்பா, ஆசீர்வதியும் சுவாமி. இப்படி நாமத்தை மகிமை படுத்தி நமது பிள்ளைகளுடைய வாழ்வை அழகாக மலர செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு குறைவும் இனிமேல் வரக்கூடாது சுவாமி. பழைய பாவ பழக்கம் வரக்கூடாதப்பா. அவர்களை ஆண்டவரே சுகமான வாழ்க்கை வாழும்படியாக செய்வீராக. உடைய அருள் கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. இந்த நேரத்திலும் இதே போல குடி பழக்கத்திலே சிகரெட் பழக்கத்திலே தவிக்கிற உமது பிள்ளைகளை பாரும் சுவாமி. என்னால் விட முடியவில்லையே, இந்த தீய பழக்கங்களை என்னால் நிறுத்த முடியவில்லையே, பாவ இச்சைகளிலிருந்து என்னால் விட முடியவில்லையே, இந்த காரியங்களிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று தவிக்கிற ஒவ்வொருவர் மீது உடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை விடுவியும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படி இருப்பார்களானால் அவர்களையும் தொடுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக மாறட்டும் சுவாமி. குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக மாறுவார்களாக. ஆசீர்வாதம் இறங்குவதாக. அப்படியே நீர் விடுவிக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாக்களின் மூலமாய் உலக வாழ் மக்கள் தங்கள் வாழ்வில் இறைவனின் ஆசீர்வாதங்களை தனித்தனியாக பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கிய காரணம் இயேசு அழைக்கிறார் பங்காளர்களாகிய உங்கள் பிரார்த்தனைகளும் உதாரத்துவமான நன்கொடைகளுமே. தொடர்ந்து தாங்குங்கள். நீங்களும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியினரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது 100 மடங்கு உறுதி. எனக்கு அன்பானவர்களே, இந்த அன்பு சகோதரர் மில்லருக்கு செய்த அற்புதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு செய்திருக்கிறார். நாம் ஜெபித்தது போலவே அழகான வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். யோவான் 20:15 மரியாள் ஆண்டவருடைய கல்லறையின் பக்கத்தில் உட்கார்ந்து அதிகாலையிலே அழுது கொண்டிருந்த பொழுது இயேசுவானவர் இறங்கி வந்தார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்ட பொழுது மரியாள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா, நீர் அவரை கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாள். அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாள். நாமெல்லாம் நினைக்கலாம் அவன் நினைத்தது தவறு என்று. ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது அவள் நினைத்தது சரிதான். அவர் உண்மையாகவே நம் வாழ்க்கையில் ஒரு தோட்டக்காரனாக இருக்கிறார், தோட்டக்காரராக இருக்கிறார். சிதைந்து போன நம் வாழ்க்கையை கொத்தி எரு போட்டு தண்ணீர் ஊற்றி அழகான தோட்டமாக மாற்றுகிற தோட்டக்காரராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷ துவக்கத்திலே ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தான் கொடுத்தார். ஏசாயா 58:11 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றாகவும் இருப்பா என்று அந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் தான் அதை நமக்கு செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு தோட்டக்காரராக இருந்து நாம் அழகான தோட்டமாக இருக்கும்படியாக, கனிகளை மலர்களை கொடுக்கும் தோட்டமாக இருக்கும்படியாக, நீர் பாய்ச்சலான தோட்டமாக இருக்கும்படியாக ஆண்டவர் மாற்றுவதற்காக நம் வாழ்க்கையிலே
ஒரு தோட்டக்காரரை போல இருக்கிறார் பிரியமானவர்களே. நித்தமும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி 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 பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள அனுப்பி நாம் அழகான தோட்டமாக இருக்கும்படியாக மாற்றுகிறார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவாகி நான் உன் அழகில் பிரியப்படுகிறேன் என்று. ஆண்டவருடைய அழகு இன்றைக்கு யார் யாருக்கு வேண்டுமோ உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுவீர்களா? என்னிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே காண்பீங்கள் பிரியமானவர்களே. இருக்கிற இடங்களிலே உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் தான் சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய அழகில் நான் பிரியமா இருக்கிறேன், உன்னுடைய அழகில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நான் உண்மையாகவே அழகாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். என்னுடைய வழி தோற்றத்திலும் என்னுடைய உட்புறத்திலும் நான் அழகாக மாற வேண்டும். உம்முடைய அழகு எங்களிடத்திலே காணப்படுவதாக என்று ஒவ்வொருவரும் கேளுங்கள் பிரியமானவர்களே. இந்த நேரத்திலே உங்களையும் தம்முடைய அழகினால் நிரப்ப அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார், ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் தீய பழக்கங்கள் ஒவ்வொன்றையும் இதே இடத்திலே விட்டுவிடுங்கள், அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள் பிரியமானவர்களே. வேண்டாத காரியங்களை இந்த இடத்திலேயே தூக்கி எறிந்து விட்டு போங்கள். சிகரெட்டை தூக்கி எறியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்கள் பாவ பழக்கங்கள் ஒவ்வொன்றையும் இதே இடத்துல விட்டு விட்டு போங்கள். ஆண்டவரே எனக்குள் நீர் இறங்கி வாரும் என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. ராஜாதி ராஜா இந்த இடத்துல இருக்கிறார், இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் உங்கள் இருதயத்திற்குள் இறங்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் வேண்டும், எத்தனை பேருக்கு அவர் வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக இந்த நேரத்தில் உடைய கரத்தை நீட்டுவீராக, நீட்டுவீராக. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு சகோதரியின் அந்த கர்ப்பத்திலையும் குழந்தை உருவாகட்டோப்பா, குழந்தை உருவாகட்டும் சுவாமி. அவர்கள் வெறுமையாக போகக்கூடாதப்பா. குழந்தை செல்வத்தை இன்றைக்கு தருவீராக, தருவீராக. ஆண்டவரே அவர்கள் கேலி பொருளாக இருக்கக்கூடாது சுவாமி. எல்லாரும் ஆண்டவரே அவர்களை தூஷிக்க கூடாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கை மலரட்டும் சுவாமி, திரும்பவும் மலரட்டும்ப்பா. அவர்கள் வாழ்க்கை மலர செய்வீராக. அழகான குழந்தையை கொடுப்பீராக, அவர்கள் கேட்கிற குழந்தையை கொடுப்பீராக. அதுபோல வாழ்க்கை துணை அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆசீர்வதியும் சுவாமி, இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியோப்பா. வேலை இல்லாமல் தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வேலையை தாரும் சுவாமி, தாரோப்பா. அவர்கள் யாரிடத்துல சொல்ல முடியும்ப்பா? நீர்தான் அவர்களுக்கு நம்பிக்கை சுவாமி, நீர்தான் அவர்களுக்கு துணையப்பா. இந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வீராக. நீரே எங்கள் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு அவர்களுக்கு வேலையை ஆயத்தம் பண்ணி வைப்பீராக, வியாபாரத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பீராக. அவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் சுவாமி, செழிக்கட்டும்ப்பா, செழிக்கட்டும். ஒருவராவது தாழ்ந்து போகக்கூடாது சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஈரோடிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரிக்கும் அன்பு சகோதரி, அவர் பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் உங்களை இன்னொருத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 121:5 படி, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இயேசப்பா, கணவனையும் மனைவியும் ஆசீர்வதியும், முதல் மகளையும் கணவனையும் ஆசீர்வதியும், இரண்டாவது மகளையும் கணவனையும் ஆசீர்வதியும், பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் சமாதானத்தோடு செழிப்போடு வாழ்ந்திருக்கும்படி உமது ஜீவன் அவர்களுக்குள் இறங்கட்டும். முழு குடும்பம் உமது வெளிச்சத்திலே நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காலமே தேவனை